ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்லி பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் என்னென்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கு, எந்த டைமில் க்ளோஸ் ஆகிருக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கு, அந்தந்த டைமில் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 விஷயம் காமனாக நடக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த 4 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நடக்கும். ஓப்பன்னா என்னென்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்னைக்கு டேட்டில் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு சொல்லிட்டு, க்ளோஸ்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்னைக்கு டேட்டில் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு, ஹைனா என்னென்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்னைக்கு டேட்டில் எவ்வளோ தூரம் ஹை வேல்யூ வரைக்கும் போயிருக்கு சொல்லிட்டு, லோன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோ ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ, ஸ்டாக்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். வாங்க இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சார்ட். இது கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். சைடில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம், என்னைக்கு டேட்டில் எவ்வளோ ப்ரைஸில் போயிருக்கு சொல்லிட்டு இந்த டே 4 hours எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். இப்போது ஒரு டே கிளிக் பண்ணியிருக்கு இல்லையா, டே கிளிக் பண்ணியிருக்குன்னா ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த ரெட் கலரில் இருக்க கேண்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில். க்ரீன் கலரில் இருக்க கேண்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில். ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் மட்டும் ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். புல்லிஷ் கேண்டில் பற்றி பார்க்கலாம். புல்லிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சொல்லுவாங்க. பாடின்ற இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் நடுவில் எவ்வளோ தூரம் எந்த டைமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு சொல்லிட்டு பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா பாடி சொல்லுவாங்க. மேலே 2 லைன் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா விக் சொல்லுவாங்க. அந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பியரிஷ் கேண்டில் பற்றி பார்க்கலாம். பியரிஷ் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேண்டில் வரைஞ்சிக்கிறேன். பியரிஷ் கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டிலில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகும். இந்த பாடி தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங். பாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணி எவ்வளோ ப்ரைஸில் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு சொல்லிட்டு, விக் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்குன்றது யூஸ் ஆகும். ஓகேவா. உங்களுக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் 22,804 ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,960 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த சின்ன விக் இருக்கு இல்லையா, விக் வந்து பார்த்தீங்கன்னா 22,980 வரைக்கும் ஹை போயிருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 22,716 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் இருக்குல்ல, இது பார்க்கலாம். பீரிஷ் கேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 23,101.50 ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,924.20 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 23,137 பாயிண்ட் சம்திங் ஏதோ போயிருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 22,760 வரைக்கும் லோ போயிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் நம்ம பார்க்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக் ஒர்க்கு. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில்
நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம பேசிக்கா 3 பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். சரிங்களா? அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி லேர்னிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் மார்க்கெட் கிராஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.